புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 20ஆம் அதிகாரம் 24 படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, மண்ணினாலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாணத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பழைய பலியின் காலம். நீ ஆடுகளையும் மாடுகளையும் எனக்கு பலி செலுத்தி மண்ணிலே பலிபீடத்தை உண்டாக்கி நீ பலி செலுத்து, அந்த இடமெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த புதிய ஏற்பாடின் காலத்தில் ஆண்டவரை கர்த்தர் விசுவாசம், பாவ மன்னிப்பு, ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியிலே பிறக்குதல், தேவனுக்கென்று மாம்சத்தை பலி செலுத்தின பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியிலே ஒரு பிள்ளை பிறந்தாச்சுன்னு சொன்னா அது இயேசுவின் மக்களாய் மாறிட்டாங்க. இயேசுவின் மக்களாய் மாறினதுனால நீ எங்க ஜெபித்தாலும் வருவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ குழியிலிருந்து ஜெபித்தாலும் சரி, கல்லறைக்குள் ஜெபித்தாலும் சரி, வீட்டுக்குள் ஜெபித்தாலும் சரி, மரத்தின் இடையில ஜெபித்தாலும் சரி, எந்த இடத்தில் ஜெபித்தாலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்ன இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் இல்ல, எல்லா இடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அந்த லெவல் சபைக்கு வேணும், அந்த எண்ணம் சபைக்கு வேணும். ஆல்மோஸ்ட் மக்கள் வேதத்தை படிப்பதில்லை, சரியா ஜெபிப்பதில்லை, வேதத்தை படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. ஒரு ஊழியக்காரனால பெருமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஊழியக்காரன் ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஜெபித்தால் அந்த வல்லமை நமக்குள் வரும். முதல்ல வல்லமை அல்ல, ஜெபம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் வல்லமை கொடுக்கிறார். அந்த வல்லமை உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் ஆண்டவரை பற்றி அறிய முடியும். ஆமென். அதுக்கு தேவை ஜெபம். ஜெபத்தினால தான் வல்லமை வருகிறத தவிர வல்லமைக்கு பின்பு ஜெபம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, எந்த சாணத்திலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க சிரிச்சிட்டு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் எல்லா இடமும் ஆவியான இருக்கா, நான் தொழுது கொள்ளுற இடத்துல ஆவியோடு உண்மையான தொழுது கொள்ளுற இடத்துல அவர் வந்து என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடி தான் ஜனங்களுக்கு தெளிவில்லாமல், ஜனங்களுக்கு புரிதல் இல்லாம என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதம், என்னைக்கோ நடந்த ஒரு தீர்க்க தரிசனம், என்னைக்கோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டது, இதெல்லாம் மனசுல வைத்து விட்டு எலியா ஒரே பர்வதத்துக்கு ஓடுகிறது போல ஜனங்கள் ஓடிக்கொண்டே பிசாசுக்குள் அடிபட்டு கொண்டிருக்காங்க. சிலர் வந்து மனம் திரும்ப மாட்டாங்க. சில பாஸ்டர்ஸ்கள் அழுகிற ஒரு சின்ன செய்தி துண்ட போடுவாங்க. அதிகமாய் இந்த மாசம் உன் கஷ்டம் தீர்ந்துடுச்சு, இந்த மாசம் மிரக்கல், கழிஞ்ச மாசத்தோடு உன் உபத்திரம் மாறி இனி செழிப்பாகும். அடுத்த மாசம் சொல்லுவாங்க இனி இந்த மாசம் செழிப்பாகும். இன்னும் நீங்கள் சரியாய் பைபிளை அறியாம இருக்கிறதுனால, ஜபத்துல சரியா ஜபத்துல சரியா இல்லாம இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன துண்டு வசனத்தை எடுத்து சொல்றீங்க, அது எனக்காக்கும். எப்படி சொல்லுங்க, எப்படி? அது எனக்காக்கும். அதுல வருகிற சாபத்தை பார்த்தா சொல்லுவீங்க அது அவனுக்காக இல்ல அவளுக்காகும். இப்படி ஏமாந்து போற உங்களை என்ன செய்யன்னே தெரியல. சிலர் இந்த துண்டு வசனத்தை போட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சா ஒரு சினிமா விஜய் வருவான், இல்ல அஜித் வராங்க. ஒண்ணு உங்களை சரி பண்ணுங்க மக்களை, ஒண்ணு சரி பண்ணுங்க. நீ 3 வேளை ஜெபிக்கும் போது ஒரு ஜெபத்தில் தேவன் உன்னை பானம் பண்ண இறங்கி வருவார்.
உன்னை எப்போது உன்னை பானம் பண்ணுகிறாரோ அப்போது நீ பாக்கியமா இருப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை செக் பண்ணி பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கிறாரா? தேவன் உங்களை சந்திக்கிறாரான்னு செக் பண்ணி பாருங்க. தேவன் உங்களை சந்திக்காவிட்டால் உங்க உடம்புல தேவனுடைய உறவு சரியா இருக்கான்னு பாருங்க. இல்ல அந்த உறவு பிசாசு கொண்டு வருகிறான்னு பாருங்க. நீங்கள் பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால் அந்த உறவு பிசாசும் உங்களை வஞ்சித்துடுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சட்டா முட்டான் சின்ன சின்ன துண்டு மெசேஜுக்கு எல்லாம் நீங்க வா கொடுக்காம கரெக்டா சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடந்தா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்ன, நீ கர்த்தருடைய பிள்ளையானா, தேவனுடைய மகளாக தேவனுடைய மகனான ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளையை உபத்திரப்படுத்த சாத்தான் கிரியை செய்வான், என் பிள்ளைய பழைய ரவுடி கிரியை செய்வான். அந்த ரவுடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் கண்ணும் கருத்துமாய் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், நீ அவரை அறிவு வந்ததுனால, நீ ஜெபிக்கிறதுனால, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரயாசப்படுகிறதுனால எதிராளி உன்னை தாக்க வருவான் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆனபடி உன் ஆத்துமாவை எதிராளி தாக்குவதற்கு தேவன் நீ ஜெபிக்கிற இடமெல்லாம் வந்து உன்னை தேடி உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோசே பார்த்து சொன்னா, நீ ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்து, அங்கே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே நீங்கள் ஆடுகளும் மாடுகளையும் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பாவமன்னி பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றதுனால நீ என் பிள்ளையா இருக்கிற, நீ எங்கிருந்து கூப்பாட்டினால் நான் வருவேன். அதுக்குத்தான் ஒரே இடத்தில் அவர் சமாரியாவிலையும் யோர்தானிலையும் இஸ்ரவேலை மாத்திர நிக்காம அவர் சொன்னா, நான் போக வேண்டும், நான் போனாதான் தேற்றகாலர் வருவா. அல்லேலூயா. அப்ப தேற்றகால் எப்படி வருகிறான்னு சொன்னா, அதுக்கு முன்னே வசனத்தினாலே உருவாக்க, வசனத்தினாலே சீர்படுத்தினா, வசனத்தினாலே அவர்களை சுத்திகரித்தா, வசனத்தை சொல்லிக் கொடுத்தா, அந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடு வரும்போது மனுஷன் பரிசுத்தமாய் மாறுகிறான். பரிசுத்தமாய் மாறும்போது அவனுக்கு தெரியும், இப்போது என்னிடத்தில் வந்து இருக்கிறது பரிசுத்த ஆவியே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம வேற ஆவி வரும், பரிசுத்தமா இருந்தனால பரிசுத்த ஆவியை தந்திருக்கான். இப்போது நீங்க யாரையும் தேடி போண்டாம், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி நடக்கணும், பந்தியில எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து நீங்க போய் உங்க வீட்டில் ஜெபத்தை தொடங்க. கர்த்தர் இன்று முதல் உன்னோடு உலாவ வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிச்சு பாருங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுருங்க. அல்லேலூயா. முன்னே நீங்கள் வந்து தேவனை அறியாம, தேவனுடைய வழிபாதை அறியாம, கொஞ்சம் கவனிக்கணும் சகோதரமாரு. அல்லேலூயா. தப்பு பண்ண முடியாது. தப்பி போக முடியாது மக்களை. பரலோகத்தை குறித்து நாங்கள் செல்வத்தை வீட்டில் தியானிச்சோம், கேட்டு பார்த்து தெரியும். சிந்திச்சு பாருங்க, போக முடியுமான்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன கூட்டத்தில் அதை பிரசங்கிக்க முடியும், அங்கதான் பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வரும்போது சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப ஈஸி அல்ல. எப்ப சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னே சிதறுண்ட தன்னிஷ்டத்துக்கு போனோம், தன்னிஷ்டத்துக்கு வாழ்ந்தோம், தன்னிஷ்டத்துக்கு ஜீவித்தோம். பிதாக்களுக்கு நடத்த தெரியல, அப்பனுக்கும் அம்மைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வழியில நடத்த தெரியாம இருந்ததுனால சிதறுண்ட ஆடுகளை போல கடந்தோம். அல்லேலூயா. நம்மை தேட யாரும் இல்லை, நம்மை கவனிக்க யாரும் இல்லை, நம்மை கண்காணிக்க யாரும் இல்லை.
தனக்கு இஷ்டமான வழியிலே நாம் முன்ன நடந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் அநேக பிள்ளைகளுக்கிட்ட ஆண்டவர் கண்காணியா இல்லை. கண்காணியா இல்லாம இருக்கிறதுனால அவங்க தங்களுக்கு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்காங்க. தங்களுக்கு இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு யாரோ ஒரு கூக்குரல் எழுப்பும் போது அங்க ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நம்ம ஓடுறோமே தவிர அந்த கண்காணி இன்னைக்கு நம்மை கண்காணிக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். அந்த கண்காணி நம்மளை காணாம இருந்ததுனால துன்பத்தினாலும் கஷ்டத்தினாலும் வருத்தத்தினாலும் நோயினாலும் பாடுகளினாலும் பல பல உபத்திரத்தினாலும் ஒரு நாள் எப்படியோ யார் மூலம் திருச்சபைக்கு வந்தீங்க, திருச்சபைக்கு வந்து ஒன்னும் அறிய உங்களை விடாது சாத்தான். கர்த்தர் உங்க இருதயத்தை திறக்கிற சிலர். அல்லேலூயா. சாத்தான் ஒரு மனுஷனையும் சுவிசேஷம் கேட்க விடுறது கிடையாது. அப்படி சுவிசேஷம் கேட்க விடாவிட்டாலும் யாரை யாரை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு முன்னே போய் எந்த இருதயத்தை திறக்கிறது ஆண்டவராக்கும். உங்களால் திறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறந்து சுவிசேஷத்தை கேட்டு நீ பல மார்க்கத்தின் வழியை அறிந்திருக்கலாம். ஹிந்து மார்க்கத்தின் வழி, முஸ்லிமான் மார்க்கத்தின் வழி, சில கள்ள திருச்சபையின் வழிகள் அறிந்திருக்கலாம். அந்த மெய்யான வழியையும் வேத புஸ்தகத்தை நீ படித்து இயேசு ஒன்று விசுவசித்து பார்ப்போம், இயேசு சொல்லுவது போல கேட்டு பார்ப்போம், இயேசு சொல்லுவது போல ஞானஸ் எடுத்து பார்ப்போம், இயேசு சொல்லுவது போல பாவ மீட்பை பெற்று பார்ப்போம் என்று சொல்லி நாளுக்கு நாள் கிறிஸ்துவிடத்தில் அணுகும் போது அவர் தருகிறதாகும் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு முன்ன நீங்க சிதறண்ட ஆடுகளை போல இருந்து உங்களை காவல் காக்க யாரும் இல்லை. அப்ப மரணம் வந்திருந்தாலோ பிரச்சனை வந்திருந்தாலோ தப்பி போக முடியாது. இப்ப அப்படி அல்ல. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியில நிரம்பினதுனால ஒரு தகப்பன் தன் பிள்ளை விசாரிக்கும் போல ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆமென். ஒரு தகப்பன் தாயை பார்த்து பிள்ளைகள் எங்க சாப்பிட காணவில்லை, எங்க போயிருக்காங்க என்று சொல்லி யார்கிட்ட கேட்கிறாரு? தன் மனைவியிடத்தில் கேட்கிறது போல பிதாவாகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பார்த்து விசாரிக்கிறார், எங்க என் பிள்ளைகள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளையை காணல என்று விசாரிக்கிறார். அப்ப அவர் விசாரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பார்க்கும்போது நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் தேவனுக்கு காண்பித்து கொடுக்க இதோ நம்ம பையன் இருக்கான் என்று. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே நீ சிறைச்சாலையில் இருக்கிற அங்கே கர்த்தர் இருப்பா. நீ நோயில் இருக்கலாம் கர்த்தர் இருப்பா. நீ துன்பத்தில் இருக்கலாம் கர்த்தர் இருப்பா. விடுதலை இல்லாம இருக்கலாம் கர்த்தர் இருப்பா. நீ அரிசி இல்லாம இருக்க கர்த்தர் அங்கே இருப்பா. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சாணத்தில் வந்து உன்னை போஷிக்க இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிதறொண்ட ஆடுகளை போல இருந்து சிதறொண்ட ஆடுகளாகும் பைத்தியம் கொண்டவர்களாய், புத்தி இல்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் ஓடிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு 75-70 வயசுல ஓடி விட்டு கடைசியா மரணத்துல பப்பா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறான், அங்கே போய் பெரிய தீர்க்கதரிசி சொன்னா உன்னை அறியேன் என்று சொல்லுவா, நான் சுவிசேஷம் சொன்னா உன்னை அறியேன்னு சொல்லுவா, நான் அற்புதம் செய்தேன் உன்னை அறியேன்னு சொல்லுவா, நான் அடையாளம் அறியேன்னு சொல்லுவா, பிசாசுகளை விரட்டினேன், இவன் எனக்கு தெரியாது காரியம், நீ என் சித்தத்தை செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. திருவசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, ஞானசர் பரிசுத்தாவில மூழ்குங்க, நீங்க பிள்ளையாச்சு. அப்ப உங்களை மேய்க்க ஒரு மேய்ப்பன் உன்னை பிறமைய முன்னே நின்று உன்னை மேய்க்க கூட வருகிறா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல மேய்ந்தாலும் சரி, ஏது இடத்துல போனாலும் சரி, அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறது போல உன்னை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியமான இடத்துல திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் 40 ஆண்டுகள் சபைக்கு போறவங்களும் 4 மணிக்கு போதான் செய்யறாங்க. பல ஆண்டுகள் திருச்சபைக்கு போனவங்களும் வேளாங்கண்ணியில் ஒரு விடுதலை உண்டான பார்க்கத்தான் போறாங்க. பல ஆண்டுகள் போனவங்களும் பிரேயர் டவர்ல ஒரு விடுதலை கிடைக்குமான்னு பார்க்கத்தான் போறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால்
வசனத்தை சரியாய் படிக்கல, வசனத்தை சரியா அறியல, வசனத்தை புரிந்து கொள்ளல, ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவின் பிறப்பு ஆகல. இந்த பரிசுத்தாவின் பிறப்பு இல்லாம இருக்கிறதுனால மனுஷ மிருகங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் பிறந்தவனோ அவனுக்கு தெரியும், நான் ஜெபித்த என் அப்பா என்ன தேடி வருவா, நான் கண்ணீர் விட்ட அப்பா என்ன தேடி வரா, எனக்கு ஒருவர் தேவை கிடையாது, நான் வசனத்தை அறிந்திருக்கிறேன், என்னை மேய்க்கிற மேய்ப்பன் என்னை முன்னும் பின்னுமாய் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உறுதி உண்டாகும். அந்த உறுதி தான் நீ வளர வேண்டிய வழி, அந்த உறுதி தான் இயேசுவை அறிய வேண்டிய வழி, அந்த உறுதி தான் விடுதலை, அந்த உறுதி தான் தைரியம், அந்த உறுதி தான் உன்னை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைசலாம். ஆனபடி கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளைகள் உங்களுக்காக பயங்கர கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் பார்க்கறது உண்டு சபையில. நான் திட்டாக செய்யுது. ஆமே, ஆமே, ஆமே. பைசலாம். கண்ணீர் வடிச்ச பயங்கர இஷ்டமாக்கும் உங்களுக்கு. பாஸ்டர் கண்ணீர் வடித்தா காணிக்கையும் பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் கொண்டு கொடுக்கிறதாக்கம். கண்ணீர் வடிச்சு எல்லாம் பெண்பிள்ளையுடைய கல்யாணத்துக்குள்ள பைசையெல்லாம் வாங்கி எடுத்து சில பாஸ்டர் 15-20 லட்சம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒன்றும் கொடுக்க முடியலைங்க. அல்லேலூயா. நேசித்து கொண்டு கொடுத்தது. ஆமே, ஆமே. பைசலாம். ஒரு மனுஷன் மரித்து போற ஆத்துமாவை பார்த்து உள்ளே கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் தான் பரலோகத்தை சந்திக்கும். வெளியில் உள்ள கண்ணீர் ஒன்றும் பரலோகத்தை சந்திக்காது என்பதை தயவு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு நான் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்ப அப்படி இல்லை, பயங்கர கண்காணிப்பு. எங்க? ஆத்துமாவை கண்காணிச்சிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஆத்துமாவை கண்காணிச்சிட்டு இருக்கார். அதுதான் நம்முடைய ஆண்டோட வேலை. ஆனபடி தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு உங்களை ஒரு திருப்ப சொல்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு திருப்பி சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனத்தை தியானிக்கலாம். படிங்க. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுக்கிறேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே, ஆமே. பவுல் சொல்லுகிறான், பாத்தீங்கன்னு சொன்ன உங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியாம பாலை கொடுக்கிறேன், பாலை கொடுக்கிறேன். ஒரு தாய் பிள்ளைக்கு சோற ஊட்டி பார்க்கிறா, கொஞ்சம் கலங்க ஊட்டி பார்க்கிறா, மீனை ஊட்டி பார்க்கிறா. இந்த பிள்ளை சாப்பிடல. என்ன பெண்றது? என்ன சாப்பிடாம இருந்தா சரீரம் இல்லாதாகி போகும் என்று சொல்லி என்ன செய்யறான்? பால் கொடுக்கிறாளாம். அல்லேலூயா. பால் கொடுக்கிறாளாம். அப்போ நீங்கள் ஆகாரம் சாப்பிட வேண்டிய வயசு, திருப்தியாக வேண்டிய வயசு, திருப்தியாக வேண்டிய வயசுல எந்த எந்த ஆகாரத்தை கொடுத்து உங்களை புஷ்டியாக்கணுமோ அதை கொடுக்க முடியாம உங்க அறியாமையினால என்ன செய்கிறாராம்? பாலை கொடுக்கிறாராம். என்ன பாலை கொடுக்கிறது? நீ இப்போது சுகமடைவா, இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது, நீ பயப்படாத, வீட்டுக்கு போகும்போது வாசல் படியிலே 1 கோடி ரூபாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமே, ஆமே. நீ வீட்டுக்கு போன உடனே உள்ள எல்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி இன்றைக்குள்ள சுவிசேஷம் பெய் கொண்டிருக்குது. இதை பார்க்காதங்க. இதுக்காக இயேசு வரவில்லை, இதுக்காக இயேசு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டது பரலோகத்துக்காக. ஆமே, பரலோக ராஜ்யத்துக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுக்காக இயேசு தெரிந்து கொள்ளவில்லை. ஆனபடிதான் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் மாம்சத்துக்குரியவளா இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. என்ன பலன் இல்லை? வீட்டில் ஒரு பிரச்சனையா? நடுக்கம். வீட்டில் ஒரு கலக்கமா? பயம். ஒரு போராட்டமா? ஐயோ போராட்டம், போராட்டம். எங்க லெட்டர் நீ எழுதுகிறது? ஐயோ பயங்கர பிரச்சனை, நோய், பிசாசு, பயங்கர உபத்திரம். என்ன செய்யலாம்னு சொல்லி
நீங்க பயப்படுறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உணவு நல்லா சாப்பிட்டா, நல்ல வசனத்துல புசித்தா, சோதனையை பார்த்து சிரிப்பீங்க, பிசாசை பார்த்து சிரிச்சு சொல்லுவீங்க, நீதானோ இன்றைக்கு முட்டி போட்டு உன்னை ஜெயிக்காம நான் எழும்போதில்லை, இன்றைக்கு முட்டி போட்டு ஜெபிக்க போறேன், உன்னை நாசம் பண்ணாம என் வீட்டில் வந்த எல்லா கிரியையும் அழிக்காம நான் எழும்போது இல்லைன்னு சொல்லி ஒரு 3 மணிக்கு ஒருமித்து நீ ஜெபித்துப்பா, எல்லா கட்டுகளையும் உன்னால உடைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்குள் ஆகாரம் இல்லாம இருக்கிறதுனால பலன் இல்லை, பலன் இல்லாம இருக்கிறதுனால ஏதோ ஒரு சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஓ, அவர் நல்லா பேசிட்டாரு, அவர் அன்பா பேசிட்டாரு என்று சொல்லி நாம் செத்து கொண்டிருக்கோம். கர்த்தர் சொல்றதோ, கழுகொப்பாய் நீ மேலே பறப்பதற்காக கர்த்தர் சொல்லுவது, மேலே நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? அடிமையா இருக்கோம். பாஸ்டர் வந்து கேட்டா போதும், என்ன பாஸ்டர் தேவை? கொஞ்சம் ஒரு 15-20 பவுன் கோல்டு இருந்தா சபையை கட்டி தீர்க்கலாம். அதுக்கு என்ன, நீங்க தங்கமாச்சு, உங்க பேச்சே போதுமே. இந்த பாபான்னு சொல்ற மனுஷனும் இணக்கமா பேசுறத பார்க்க தான் போனாங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இணக்கத்தை சொல்ல மாட்டார், பாவத்தை குறித்து சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான சபையை நீங்கள் கவனித்துக் கொண்டால் நலமாக இருக்கும் என்று பரிசுத்தர். அப்போ அடுத்த தாள வசனத்தை படிங்க. பொறாமையினம் வாக்குவாதமும் பேதகங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளந்து மனுஷ பிரகாரமாய் நடக்கிறீர்கள் அல்லவோ. அல்லேலூயா. அருமையான தாய்மார் ரொம்ப கவனிக்கணும், சகோதரமார் ரொம்ப கவனிக்கணும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்கள் உங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளாயிருந்து. வீட்டில் சின்ன சண்டையா, ஜெபிக்க தெரியாது. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா, சமாதானமா துதிக்க தெரியாது. ஏன்? உள்ள ஸ்டாக் இல்லை, ஆகாரம் வசனம் ஸ்டாக் இல்லை. உள்ள வரும் பால் இருக்கிறதுனால பிள்ளைகள் அழுதுட்டு கடைசியில் 2 திட்டு, 2 கெட்ட வார்த்தை, 2 சண்டை, வீடே கலக்கி போட்டாச்சு. போச்சு, வீட கலக்கி போட்டாச்சு. சின்ன பிள்ளைகள் பாத்ரூம் போய் தூரி வைக்கும் போல எல்லாம் கலக்கி போட்டாச்சு. கலக்கி போட்டு சந்தோஷம் இல்லை, அமைதல் இல்லை. திருட்டு பயமா இப்படி வசனத்தை சொல்லி விடுவாங்க, கலாதே மகளே ஓட அதை எடுத்துட்டு உனக்குள்ளே வசனம் இருந்தால் உன் பிள்ளை குழம்பினாலோ, புருஷன் குழம்பினாலோ, மனைவி குழம்பினாலோ, உபத்திரம் வந்தாலோ, வேதனைகள் வந்தாலோ, பாரமா வந்தாலோ, உனக்குள்ள உணவு ஸ்டாக்கா இருக்கிறதுனால நீ ஜெபிக்க தொடங்கு, கட்டுகள் மாறுமான்னு பாரு. நான் ஒரு ஊழியத்துக்கு போக நாள் எல்லாமே ஒரு 4-5 பட்டி என்ன தேடி வரும் இரவில். நேற்றைக்கு 2 பட்டி வந்து இரவில். என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. என்னைக்கெல்லாம் 2-3 மீட்டிங் இருக்குதோ அன்னைக்கெல்லாம் தூங்க விடாம என்ன வேதனைப்படுத்திட்டே இருக்கு. அது நமக்கு கண்டிட மாட்டேன். ஒன்று வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்யறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதை போலத்தான் இப்ப இத்தனை பேர் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் திருவசனத்திலே கட்டு தேர்னவர்களா இருக்கும்போது புருஷன் தான் ஓடி வருவான், முண்டையும் கட்டி கொண்டு கட்ட கட்டான்னா. நீங்க காப்பி எல்லாம் குடி சாப்பிட, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் 1/2 மணிக்கு, எல்லா கட்டுகளாக மாறப்போகுது. அல்லேலூயா. இல்ல மனைவி தான் ஒற்றை காலில் நிக்கலாம், பிள்ளை தான் ஒற்றை காலில் நிக்கலாம். கெட்ட வார்த்தை போகாதீங்க, உடனே வீடு சூப்ப போகாதீங்க, தவறு செய்ய போகாதீங்க. நீ வீட்டுக்குள் இருந்து ரூமை பூட்டி விட்டு ஜெபம் பண்ணு. 1/2 மணிக்குள்ள விடுதலை நீ வருவ. 1/2 மணிக்குள்ள பிள்ளை விடுதலை ஆயிருப்பாங்க, 1/2 மணிக்குள்ள மனைவி விடுதலை ஆயிருப்பாங்க. இந்த ஆகாரத்தை நீங்க சரியா சாப்பிடுங்க என்று கர்த்தர் சொல்லுறார். இதை சாப்பிடாவிட்டா அவனுக்கு பலம் இல்லை, பிசாசு முறித்து போடுவான். இதை சாப்பிடாவிட்ட தைரியம் இல்லை, பிசாசு முறித்து போடுவான். இந்த வசனம் உங்களுக்குள் இருக்குமானால்
நீ எங்கே தோக்க முடியாது, எல்லாத்தையும் ஜெயம் எடுத்து வர முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அது கிறிஸ்துவினால மாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க சம்பவம் என்னன்னு சொன்ன பாருங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியர்கள் அல்லவா. அல்லேலூயா. அங்க அழகிய மண்டபத்தில் ஒரு சபையில 3 சூப்பர் ஸ்டார் ஆக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பர் ஸ்டாரு, சனிக்கிழமை ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூப்பர் ஸ்டார். ஆமே சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமை விஜயகாந்த், சனிக்கிழமை ரஜினிகாந்த், ஞாயிற்றுக்கிழமை விஜய். ஆமே. இது அறிவில்லாத காலத்தில் சபை போனதாக்கும், இப்போது அறிவுள்ள காலமாக்கும். அல்லேலூயா. இந்த பாம்பாட்டத்துக்கு ஒன்றும் கட்டுப்படாத மக்கள், ஒரு மேய்ப்பன் கையில சபை நிக்காவிட்டால் சபை தேவை கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன சொல்றாங்க? இன்னாரு வந்தா நல்லா இருக்கும், இன்னாரு வந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இன்னாரு வந்தா நல்லா இருக்கு. அப்ப இது ஏன் பவுல் சொல்லுங்க? நீங்க பால் உண்ணுகிறதுனாலே ஆக்கும் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை திருவசனமாக்கும், உங்களுக்கு தேவை ஜபமாக்கும், உங்களுக்கு தேவை பரிசுத்தமாக்கும். என்ன மேய்ப்பதற்கு யாரும் தேவையில்லை. திருவசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் ஆவியில இந்த ஆகாரத்தை உண்கொண்டா எனக்கு யாருமே தேவையில்லை. எல்லா இடத்திலும் என்னை நடத்தி கொண்டு போவதற்கு அந்த மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். இவங்க பேசினால் என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ஒரு சுவிசேஷம் கூட உயிருள்ள சுவிசேஷம், ஆனா பயங்கர பவரா இருக்கும், பயங்கர பவரா இருக்கும். பாட்டு இருக்கும், இடி இருக்கும், குத்து இருக்கும், ஆனா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆமே. ஹல்லேலூயா. திருவசனம் என்னன்னு தெரியுமா? உங்களை மறுவாக்குறதான் திருவசனம், உங்களை கிறிஸ்துவோடு சேர வைக்கிறதான் திருவசனம். நீங்கள் எப்போது அந்த பாலை உண்டு விட்டு ஆகாரத்தை சாப்பிட்டு கிறிஸ்துவின் மறுரூபத்துக்கு வருகிறீர்களோ அப்போது இந்த உலகத்தை ஜெயிச்சாச்சு நீங்க. ஆமே, ஆமே. நான் ஒரு கூட்டத்துக்கு சைலஸ் சகோனை அழைச்சிட்டு போனேன் ஒரு சண்டே, பூரண பெந்தேகோஸ்ல. நான் சுவிசேஷத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி வள்ளி புள்ளியா போட்டு கொடுக்கிறேன். அதை பேசி வரும்போதே ஒரு வயசான மூப்பர் மேல ஊட்டினார் ஆவியை. அல்லேலூயா. ஆமே. ஃபயர் ஆயிட்டாங்க, சபை ஃபயர் ஆயிட்டு. சொல்றாங்க, மெய்யாகவே போக முடியாது பாஸ்டர், மெய்யாகவே போக முடியாது. ஆமே. போக முடியாதுன்னு போகலாம். 5 கன்னிகள் போனாங்க, 5 கன்னிகள் போக முடியல. பரலோகம் உனக்கு திறக்க வேண்டுமானால் இந்த மாம்ச சரீரத்தில் அசுத்தத்தை தூக்கி தூர போட்டு விட்டு நீ புதிய சிருஷ்டியாய் மாறினா மாத்திரம்தான் அந்த பரலோகத்தின் பாதை திறக்கும். ஆமே, ஆமே. பிரைஸ்லாம். திருவிருந்துக்கு அந்த வசனத்தை நாங்கள் தருவோம், கொஞ்சம் எடுத்து தாரோம். எவ்வளவு நம்ம ஏமாற்றப்பட்டோம், எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டோம், எவ்வளவு அடிமைத்தனப்பட்டோம் என்பதை நீங்க தயவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க பைபிள் படித்து நீங்கள் ஆரோக்கியம் அடையாம நீங்க ஒண்ணுலயும் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க பைபிளை படித்து ஆராதித்தும் ஜெபித்து நீங்கள் ஜெயம் எடுத்தா மாத்திரம்தான் நீ வருங்காலம் தப்பித்து போக முடியும், இல்லாம தப்பித்து போக முடியாது. நான் சொல்ல பிரசங்கி பேசுற பிரசங்கி தப்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனி அப்படி அல்ல, அவர் அப்போலோ பெரியவர் பவுல் பெரியவர் சொல்லி நீங்க சொல்லாதபடி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தான் பெரியவர்கள். கரங்களை தட்டி கத்தனர், கிறிஸ்துடைய வசனத்துல வாழுக நீங்க தான் பெரியவங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நீங்க தான் பெரியவங்க. யாரையும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திருவசனத்தை புசித்து ஜெபத்தினாலே பலம் பெற்று கழுகை போல தைரியம் அடையும் போது அந்த மேய்ப்பன் உன் பக்கமாய் வந்து நீ மேய்க்கும்படியான ஆகாரத்தை வசனத்திலிருந்து எடுத்து உன்னை தந்து உன்னை புஷ்டியாய் மாற்றுவார், உன்னை புஷ்டியாய் மாற்றுவார். நீ எங்கேயும் தோல்வி அடைவதில்லை, எங்கேயும் தளர்ந்து போவதில்லை.
சில இடத்துல தோல்வி தள்ளாட்டம் வரும். அதனாலே வசனத்தை படித்து விட்டு ஒரு ஜெபத்துல பிசாசின் கிரியைகள், நோயின் கிரியைகளை அழித்து எறிய கர்த்தர் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கும் போதுமானவர் இருக்கா. நீ தேடுகிற இடத்துல அந்த மேய்ப்பன் இறங்கி வருவா, உன்னை தேடுகிற இடத்துல ஆசீர்வதிப்பா. எல்லா காரியத்தை கர்த்தர் புட்டு புட்டா வைத்து ஆவியோடு உண்மையோடு தெளிவத்துல நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆனபடி சின்ன சின்ன துண்டு மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும்போது ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்க நடிக்காதாக்கம். வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தைரியமா தான் போதிச்சிருக்காரு. ஆண்டவர் கோழையா போதிக்கல, தைரியமா தான் போதிச்சாரு. நீங்க சிங்க குட்டிகளாக்கும், நீங்கள் யாருக்கு அடிமை இருக்கக்கூடாது. பரிசுத்தாவின் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, உன் நோயை தீர்க்க ஒன்னால முடியும் மக்கள், அதை மாத்திரம் புரிஞ்சிருங்க. யாரும் தேவையில்லைன்னா உன் சரீரத்தில் விடுதலை வாங்க நீ சத்தியத்தின் ஆகாரத்தை அறிந்திருந்தால் நீயே இன்றைக்கு விடுதலை வாங்கி போவா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. யாரும் தேவை கிடையாது, யாரும் தேவை கிடையாது. அது பொய்யான ஒரு வழிகளாக்கும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உனக்கு தருவாராக. பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பவுல் சொல்லுகிறார், பவுல் யார், அப்போலோயா, கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாயிருந்த இருக்க ஊழியக்காரன் தானே. அல்லேலூயா. அவர் சொல்ல பவுல் யார், அப்போலோ யார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப பவுல நடத்தினாலும் அப்போலோ நடத்தினாலும் அதுக்கு மேலே இருந்து நடத்துறது ஒரு கர்த்தர். ஆமே. அதுக்கு தாழ உள்ள வசனம் படிங்க, சீக்கிரம் போ. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆமே. பவுல் சொல்லுகிறான், நான் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளையை செய்கிறது கர்த்தராக்கும். ஆமே. தேவன் பிரியப்படுகிற ஒரு பாத்திரத்தை தேவன் இந்த சபையிலே தன்னுடைய வேலைக்காக, வருங்கால வேலைக்காக, நித்திய வேலைக்காக, நித்திய தூதனாக நீங்க மாற போறீங்க. முன் நாட்களில் தூதனை வைத்த தன்னுடைய வேலைக்காக அவன் விழுந்து போனான். இப்போது அற்பமான சரீரமாக இருக்கிற உங்களை நித்திய வேலைக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசை தானே 2 பிள்ளைகள் வேணும்னு சொல்லி. அதை போல நம்மளை உருவாக்கி தன்னுடைய பிள்ளைகளாய் வைப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் நட்டாலும் யார் தண்ணி பாய்ச்சினாலும் விளைய பண்ணுவது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விளைய பண்ணுகிற காரியத்தில் உங்களுக்கு விளைய முடியலன்னு சொன்னா யார் நட்டும் பலம் இல்லை, யார் தண்ணி காட்சியும் பலம் இல்லை, தண்ணி பாய்ச்சியும் பலம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்ப ஒருத்தன் நடுகிறான்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த வேலையை செய்கிறான். ஒருத்தன் தண்ணி பாய்ச்சுகிறான்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த வேலையை செய்கிறான். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன ரகசியங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறதை பகிர்ந்து, அவ்வளவுதான். இதுல ஜோசுக்கு வேலை இருக்கலாம், அஷோருக்கு வேலை இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு வேலை இருக்கலாம். நீங்களும் அந்த அந்த இடத்துல வேலை செய்யறீங்க. ஆமே, ஆமே. நீங்கள் அந்த அந்த இடத்துல வேலை செய்து பார்க்கறீங்க. எப்படி அது ஒண்ணு பிழைக்குமா, எப்படி அது ஒரு விசுவாசி வருவானா, எப்படி ஒரு விசுவாசி தப்பித்துக் கொள்வானா. ஒரு நீங்க எல்லாரும் வேலை செய்யறீங்க பண்ணையில. அப்ப ஒரு ஆள் நடுகிறாரு, ஒரு ஆள் பாய்ச்சுகிறாரு. விளைய பண்ணுறது இயேசுவே. நம்ம கிருஷி செய்ய போறோம், கிருஷி நட போறோம். ஒரு பயிர் தான், ஒரு வயல் தான் உண்டாக்குறோம், வயலை களைக்கிறோம். என்னுடைய வேலை உழுக வேலை, இன்னொரு வேலை தண்ணி பாய்ச்சுற வேலை, அடுத்து மரம் அடிக்கிறதுக்கு வேலை. எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஒரு ஆள் நட வருது. ஆமே, கவனம். ஒரு ஆள் நட வருது, நட்டாச்சு, தண்ணி பாய்ச்சியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நட்டாச்சு. விளைவை எஜமான் காத்திருக்கிறான். விளைவை எஜமான் காத்திருக்கும் போது இடையில என்ன வேணுமென சம்பவிக்கலாம். மழை இல்லாம இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம். அந்த பயிர் வளையாம முதுகு ஆகாம என்ன செய்யறது?
இடையில செத்து போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப தேவன் அந்த பயிரை விளைய வைக்கிறது போல உங்களை பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்து போவதற்கு ஏதுவாய் திட்டங்களை சொல்லிக் கொடுத்து உங்களை உருவாக்குவது எல்லாமே என் ஆண்டவர். உன்னை விளைய வைக்கிறது ஆண்டவர், பரலோகத்தை அறிய வைக்கிறது ஆண்டவர், புத்தியை தருகிறது ஆண்டவர், தெளிவை தருகிறது ஆண்டவர், பரலோகத்துக்கு போக வேண்டிய எல்லா பாதைகளையும் உன்னை தட்டி திருத்தது என் இயேசு. அல்லேலூயா. மின்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீ, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீ, உமக்கு மறைவாய் எங்கே போவேனு, உமக்கு மறைவாய் எங்கே போவேனு, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, மனிதர்கள் பயந்து போக மாட்டேன், மனிதர்கள் ஆயின் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 வந்தாலும், துன்பங்கள் 1000 வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. இது அர்த்தம் உங்களுக்கு தெரிகிறதா? யாரெல்லாம் வசனம் பேசினாலும், யாரெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும், ஒரு பிள்ளைக்கு ஆண்டவரை விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய பாச பிணைப்பு, ஒரு பாச சந்தோஷம், ஒரு பாச பிணைப்புல இருக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் தேவை, உங்க அன்பு தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை. ஆமென் ஆமென். அந்த பிள்ளைதான் அவர் நடுவதற்கும் அவர் தண்ணி பாய்ச்சுவதற்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்ப ஒரு மரியாள் தன் பாதத்தில் இருந்தது போல கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள வளரும். அதே போல நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை சாப்பிட்டு அவர் தருகிற தாகந்திக்கிற தண்ணியை குடித்து புசித்து அதிலே நீ வளருவாயானால் அந்த பரலோக மீட்பை சபை காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷம் கள்ளமா எதுவான கண்டுபிடிங்க மக்களை. இந்த சுவிசேஷம் சரியான கண்டுபிடிங்க. இந்த சுவிசேஷம் நல்ல பாதைக்கு போகுதான்னு கண்டுபிடிங்க. இந்த சுவிசேஷம் கர்த்தர் பேசுகிறாரா இல்ல இவனும் பேசுகிறாரு கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சு சுவிசேஷத்துக்கு வாங்க. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும், நான் பேசலாம், ஜோஸ் மாஸ்டர் பேசலாம், அசோக் பேசலாம், இன்னும் புதிய புதிய ஆட்கள் பேசலாம், தண்ணி ஊத்தலாம். ஆனா ஆண்டவரை கத்த எப்போது உன் பக்கமாய் வந்து சொல்லி கொடுக்கிறாரோ அப்பத்தான் அந்த பாசம் உனக்கு புரியும், அப்பத்தான் அந்த அன்பு புரியும், அப்பத்தான் அந்த நேசம் புரியும், அப்பத்தான் அந்த அணக்க புரியும், அப்பத்தான் நீ தைரியமா வளர முடியும். அல்லேலூயா. பின்ன நீ ஜெபம் பண்ண இருந்தா அவருடைய காலை பிடிச்சுதான் இருக்காது. போக இடத்துல பிரச்சனை ஆனா காலை விடாம பிடிக்கிறது இல்ல, கெட்டி பிடிச்சாக நீ ஜெபிக்கிறது. என்னை தனியே விடக்கூடாது, என்னை தனியே தள்ளக்கூடாது, என்னை தனியே விடக்கூடாது, நீ இல்லாம எனக்கு வாழ முடியாது. ஆனபடி பிடித்த காலை முன் வைக்க பிடித்து நீ போவாயானால் கர்த்தர் உனக்கு சகலதை கற்றுக் கொடுப்பா. பரலோக
ராஜ்யம் அப்படிப்பட்டவருக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஆனபடி விசுவாசிக்க பிள்ளை, நீ வசனத்துக்குள்ள வெளியே வா. உடா பாபா ஷஹரா பலகரா மாமா பாஜா ரபா ஷபா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க. பவுலியா நம்ம மேல படிச்சோமோ, நான் நட்டேன். ஓகே ஓகே. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாக. அப்ப பாய்ச்ச வைக்கிறது யாரு? எங்களை பாய்ச்ச வைக்கிறது யாரு? அவரே. எங்களை நட வைக்கிறது அவரே. ஹல்லேலூயா. எங்களை தண்ணி வாச்சி ஆலோசனை தருகிறது போல, சபையை ஊதியாய் நட வைக்கிறது போல, நீங்களும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தா ஒரு மேய்ப்பன் உனக்கு தேவையில்லை. அவர் உனக்கு ஏற்ற தண்ணி தந்து நட வைப்பார். நீ விளைய பண்ணுவாய். ஹல்லேலூயா. நீ விளைஞ்சு சொல்லுவ, என்ன இனி யாரும் ஏமாத்த முடியாது. என்ன இந்த ஞஞா பிஞ்ச துண்டு மெசேஜ் ஒன்னு ஏமாத்தாது. என்ன ஞஞா பிஞ்ச கள்ள ஊழியக்காக ஒன்னு ஏமாத்த மாட்டியாது. இப்ப எனக்குள்ள தண்ணி பாய்ச்சி என்னை வேர் பற்றி எழும்ப வைக்கிறது. அது என் ஆண்டவர் நேரடியான கிரியை செய்ய தொடங்கி விட்டார். அதுக்கு தான் சபையை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் ஆமென். நடும்போது கொஞ்சம் கஷ்டம் என்ன உண்டு நமக்களே? நடும்போதெல்லாம் கொஞ்சம் குத்தி இறங்கும், கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அது சீரான பின்ன தண்ணி பாய்ச்சி தருவார்ல, அதெல்லாம் சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இனி சபை தப்பி போக வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு. நீங்கள் வசனத்தை தேடுங்க, வசனத்தை ஆராயுங்க. இன்னும் அதிகமாக சொல்ல, வெளிப்பாடு எபிரேய புஸ்தகம் ரொம்ப தியானிங்க. இயேசு கிறிஸ்து தன் சரீரமாகிய திரையை கிழித்து அந்த பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதை போல நீங்களும் மாம்சத்துக்குரிய எண்ணங்களை விட்டுடாம யாரும் பறந்து போக முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மெல்ல மெல்ல தண்ணி ஊத்தி நடப்பட்டு வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்து வர ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்க தண்ணியை தாகமாய் தீர்த்து வரும்போது அவங்களுக்கு தெரியும், நாம் இந்த சின்ன ஆராதனையில போக முடியாது, ஜெபத்தில போக முடியாது, காணிக்கையில போக முடியாது, இதனால போக முடியாது. அப்படியானால் இன்றைக்கு என் சரீரத்தை ஜீவனோடு கொலைக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசை இச்சைகளை விட்டுடும் போது, கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசைகளை வெறுக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை வெறுக்க வெறுக்க அந்த தண்ணி அதிகமாய் பாய தொடங்கும். நீங்க வெறுக்க வெறுக்க அந்த நாற்று அதிகமாய் தாளே போறது போல வேறாய் கர்த்தர் வசனத்துக்குள்ள உங்களை கொண்டு போவா. அந்த வசனம் பிரியாது, தண்ணி பிரியாது. அது உனக்கு தேவையான சகல ஆகாரத்தை தரும். ஹல்லேலூயா. நீ எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு வந்தியோ பிசாசுக்கு பயங்கர சந்தோஷமாக்கு. கூப்பிடுற இடமெல்லாம் நோட்டீஸ் அடித்து ஒட்டுற இடமெல்லாம் ஓடிக்கொண்டு பிசாசு பயங்கர சந்தோஷ காரியம் அவன் ஒரு நாளும் கற்றுக்கொள்ள மாட்டா. இப்ப நீ சபையில இருந்து பலனடைகிற இல்ல, சத்தியத்தை அறிகிற இல்ல, வசனத்துல வளர பார்க்கிற இல்ல, பிசாசு சொல்லுவது, ஐயோ இவன் சத்தியத்துல வளர்ந்தா என்னுடைய ராஜ்யம் நிக்காத பிசாசு பயப்படுறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அடுத்த வசனம் பண்ணீங்க. பவுல் சொல்றாரு, மேலே நடுகிறவனும் நீர் பாய்ச்சவன் ஒன்றாயிருக்கிறான், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு வித கூலி. ஒன்று பூமியில சந்தோஷமாய் வாழுகிறாங்க. ஹல்லேலூயா. 4 நேரம் சாப்பிட்டு நல்ல மாற்று வஸ்திரம் உடுத்து, ஆடுகளை பிழிந்து, ஆடுகளை வஞ்சித்து, அவர்கள் மோகித்த இச்சையின்படி இங்க வாழுறாங்க சிலர். ஹல்லேலூயா. ஒன்று இங்க வாழ்றாங்க, இன்னும் பரலோகத்தின் வாழ்க்கையை குறிக்குது. ஆனபடிதான் பவுல் சொல்றான், அப்படி மேலும் நடுகிறவனும் அல்ல, நீர் பாய்ச்சுவனும் அல்ல, ஒன்றா இருக்கிறான், அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். ரகசியத்தை சொல்லித்தாரன். கூலி கூலி சம்பவம் நம்ம அறிஞ்சிட்டோம், பரலோகத்தை குறித்து அறிஞ்சிட்டோம், நம்முடைய வாழ்க்கை 70 ஆண்டு காலம் அறிஞ்சிட்டோம், நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் செத்து போனாங்க, மண்ணில் போனாங்கன்னு எல்லாம் கண்டுட்டோம்.
இனி நம்ம இருக்க போகிறது கொஞ்ச காலமாக்கும். இந்த ரகசியத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரகசியம் அறிகிறதுனால நீங்க என்ன செய்றீங்க? இந்த செத்த சரீரத்தை மீட்டெடுப்பது யாருன்னு தேடுறீங்க. இந்த அழிந்து போற சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது யாருன்னு தேடுறதுனாலும் இயேசுவை நீங்க அறிந்தீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க இப்ப ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இங்க இருப்பதற்கல்ல, இந்த சரீரம் அழிந்து போகும்போது அந்த இடத்தை பிடிப்பதற்காக நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை போலதான் ஊழியக்காரர்கள் வசனம் பேசினாலும் ப்ராப்பர்சி சொன்னாலும் விடுதலை கொடுத்தாலும் அவங்க நோக்கம் என்ன? இங்க இல்ல, அவங்க நோக்கம் அங்க தப்பணும். எங்க தப்பணும் சொல்லுங்க? எங்க தப்பணும்? பரலோகத்தில் ஒரு இடம் கிடைக்கணும். அங்க பயங்கரமான கூலி காரியம். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்கிறது போல, வானங்களுக்கு வானம் விசேஷமா இருக்கிறது போல, நீங்கள் விசேஷத்தின் மேல் விசேஷமாய் அங்க இருக்க போறீங்க. ஆமே சொல்லுங்க. ஆமே. விசேஷமா இருக்க போற ஒரு இடம் அங்கேயாக்கும். ஆனபடி அந்த இடம் கிடைப்பதற்காக்கும் நீங்களும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பவுலான் சரி அப்போலவான் சரி அந்த இடத்துக்கு வேலை செய்யறதுதான் நம்ம இந்த வேலை. ஏன்னு சொல்லி நீ வேலை செய்து முடித்து வந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. நீங்களும் இயேசு கிறிஸ்து செய்தபடி நீங்கள் செய்தால் உங்களுக்கு நித்திய காலமான ஜீவ கிரீடம் உங்களுக்கு உண்டு. அதுக்கு தான் வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க சபல வாரீங்க. இந்த உலகத்துக்காக அல்ல. இந்த உலகத்துக்கு களவாண்டி வாழலாம், களவாண்டு ஜீவிக்கலாம், கொலைக்கு போலாம், காட்டுக்கு போலாம், மலைக்கு போலாம், வெட்டலாம், குத்தலாம், எப்படியே வாழலாம். இப்ப வாழுகிறது ஒழுங்குமுறை உள்ள வாழ்க்கை வாழ்கிறது வேற ஒன்றுக்கும் அல்ல. என் மேய்ப்பன் வைத்திருக்கின்ற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை இழந்து போக கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. சீக்கிரம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் தேவனுடைய உடன் வேலை ஆட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் தேவனுடைய உடன் வேலை ஆட்கள். அப்ப நீங்க எல்லாருமே தேவனுடைய உடன் வேலை ஆட்களா நான் நினைச்சு பேசுறேன். அல்லேலூயா. தேவனுடைய உடன் வேலை ஆட்கள் சொன்னா என்ன? பரலோகத்தில் தேவன் சிந்திக்கிறதையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் சபை விசுவாச பிள்ளைகள் அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் விளம்பினால் அவருடைய உடன் வேலைக்காக நீங்க. ஆமே. புரியல? சொல்ல புரிஞ்சா? கொஞ்சம் நேரமான உங்களுக்கு டப்பா கஷ்டமா இருக்குதோ? அல்லேலூயா. உடன் வேலைக்காரன் பரலோகத்திலிருந்துள்ள பொழிவை பார்க்கிறான், பரலோகத்தின் ரகசியங்களை கேட்கிறான், பரலோகத்தின் ரகசிய அறிய உபவாசம் பண்ணுகிறான், பரலோகத்தின் ரகசியம் அறிவதற்கு ஜெபம் பண்ணுகிறான், பரலோகத்தின் ரகசியம் பைபிளையும் பரலோகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கிறான். கம்பேர் பார்த்து என்ன செய்கிறான்? அழுகிறான், கலங்குகிறான், துடிக்கிறான். என் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஆலோசனை தாரும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். கர்த்தர் உடன் வேலைக்காரனுக்கு பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி வசனத்தை கொடுத்து உங்களை நடத்தும்படி அவர்களை வைத்திருக்கிறார். நீங்களும் வசனத்தை கேட்டு சில காலம் பால் உண்ணன போதும் வசனத்தை கேட்டு ஜெபத்திலும் வசனத்தை ஆராயும் போது நீங்களும் உடன் வேலைக்காரலாய் மாறிட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உடன் வேலைக்காரன். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பின்ன ஊழியக்காரனை பார்த்து சிரிப்ப, அடவை பார்த்து சிரிப்ப, இந்த கள்ள சின்ன சின்ன வசனம் சின்ன பையன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, மருந்து ஒன்றும் இல்லை. ஆமே. ஆமே. இல்லைன்னா நீ அழுதுட்டு தான் இருப்ப, அழுதுட்டு தான் இருப்பீங்க. இப்போ நீ உடன் வேலைக்காரியாக்க தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுக. தேவன் தருகிற தண்ணியை குடிக்கிற, காத்திருக்கிற, பெருசாய் அந்த நாற்று வேறு இறங்குறது போல அந்த தண்ணிக்குள்ள இறங்க போற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு முன்னவாறு 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, ஒரு பிசாசை விரட்டு. இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் சொல்லுறா, என் உடன் வேலைக்காரன், என் உடன் ஊழியக்காரன், என்னோடு இருக்கிற ஊழியக்காரன். இதை வச்சு தாங்க ஊழியமே தவிர வேற சுக்கம் கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க? கத்தோலிக்க மார்க்கம் வேற, சிஎஸ் மார்க்கம் வேற. அவன் ஒரு கதை கொண்டு வருவான், கொண்டு வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா பெந்தேகோஸ்து மார்க்கம் அப்படி இல்லை. கர்த்தர் தருகிற திருவசனம், அதைத்தான் பேசணும். அல்லேலூயா. ஆமென்.
நீங்கள் எல்லாரும் தேவனுடைய உடன் வேலைக்காரர்களாக்கும். அப்பதான் கர்த்தர் சொல்லுவா, இவங்க பால் அல்ல குடிக்கிறது ஒன்று சபை, நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு புஷ்டியாய் வளருறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் பரலோகத்தில் சொல்லுவா, என்ன சபையிலே என் ஆடுகள் உண்டு, வசனத்திலே வளருகிற ஆடுகள் உண்டு, வசனத்திலே பெருகிற ஆடுகள் உண்டு, என் தண்ணீரை குடிக்கிற ஆடுகள் உண்டு, அவர்கள் எனக்கு ஒப்பாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஒரு கேன்சர் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் உண்டு. ஒரு 2 மாதம் அவருக்கு சமய தோஷம், கொஞ்சம் வியாதியாக்கு. ஃபோன் அடித்து விழிக்காத ஊழியக்காக ஒன்றும் இல்லை. பேசுறத பார்க்கணும், தைரியம். பேசுறத பார்த்த இவரை போற ஒரு ஊழியக்காக இருக்காது. பயந்தாங்கொள்ளு, பயந்தாங்கொள்ளு. என்னையும் கூப்பிட்டாச்சு, பிரதர் ஜபிங்கன்னு சொல்லி. என்ன பாஸ்டர், சின்ன குழந்தைகளை போல இருக்கிறீங்க பாஸ்டர்னு கேட்டு. அல்லேலூயா. இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் பிரதர். நான் இப்போ ஒன்றும் ஜாவண்ண மாட்டீங்க, ரொம்ப நாள் இருக்கத்தான் போறீங்க. ஏன் பயம்? தண்ணி சரியா இல்லை, வேறு சரியா இறங்கல்ல, பூரணம் ஆகல்ல. பூரணமானவன் கேட்பான் ஜெபித்து, எனக்கு இந்த நாள் மரணம் ஆண்டவரே, எனக்கு இந்த நாள் வியாதி ஆண்டவரே, இது சம்பவிக்குதா என்று கேட்டா கர்த்தர் இறங்கி சொல்லுவார், ஒண்ணுமில்லை, தைரியம் எழும்புன்னு சொல்லுவா. அவன் பயறு போல எழும்புவான். அதுக்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறான். அதுக்கு சபையை கர்த்தர், அதுக்கு தான் மீட்பை வைத்திருக்கிறான். அதுதான் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு வேற ஒண்ணுமில்லை, உடன் வேலைக்காரியா நீ இருக்க வேண்டும். நீங்கள் உடன் வேலைக்காரர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் உடன் வேலைக்காரர், ஒரு மந்திரி ஆனவன் ஒரு மனுஷனை செலக்ஷன் பண்ணி, எம்எல்ஏ செலக்ஷன் பண்ணி, அந்த மந்திரி போடுற ஆர்டர் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து ஜனங்களுக்கு பரவுகிறது போல கர்த்தர் நேரே போடுற ஆர்டர் உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இனி நீங்க பயப்படக்கூடாது. நோயோ துன்பமோ பிரச்சனை வந்தால் போராடி ஜெயிப்பதற்கு நான் பவுலை சேர்ந்தவன் அல்ல, அப்போல சேர்ந்தவன் அல்ல, நான் இயேசுவை சார்ந்தவன். ஹல்லேலூயா. இயேசுவை சார்ந்தவன். ஜெபித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. ஒன்று, நீங்க ஒரு ஆட்டுக்கூட்டில் ஒரு பண்ணை, நான் மேய்ப்பேன், அவ்வளவுதான். புரியலையோ? அதப்பதான் சபையில மேய்ப்பன் மேய்க்கிற சபையில 5 பேர் வியாதி இருந்தா அந்த வியாதி மேய்ப்பனுக்கு வந்த மாதிரி, அந்த துக்கம் மேய்ப்பனுக்கு வந்த மாதிரி. மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அவரை மேய்க்கிற ஆண்டவரை பார்த்து, ஒரு மரண தண்டனை வந்திருக்கிறது, நான் என்ன செய்யணும்? சபையில கலக்கம், ஆடுகள் முட்டுகிறது, என்ன செய்யணும்? திறப்பிலே நிற்கிறான். ரகசியத்தை மேய்ப்பனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மேய்ப்பன் உங்களை வெளிப்படுத்தி அந்த பண்ணை சரி பண்ணதா மேய்ப்பனுடைய வேலை. ஹல்லேலூயா. இதை சரி பண்ண சரி பண்ண சரி பண்ண புத்தி உள்ள ஆடுகள் புரிந்து கொள்ளும், நான் இயேசுவன் அந்த ரூபமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னை முட்டை ஒண்ணும் போக கூடாது, சண்டைக்கு ஒண்ணும் போக கூடாது, புல்லுக்கு அடிபிடிக்க கூடாது. நான் சரியாய் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த தேவனுடைய சூப்பர் மேட்சா ஒரு மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தில் சொல்லப்பட்டு பாருங்க, நீங்க தேவனுடைய மாளிகை. எப்ப மாளிகை ஆகுறீங்க? நீங்க தேவனுடைய மாளிகை எப்ப ஆகுறீங்க? ஒன்று தைரியம், ஒன்று புதுபலன், அபிஷேகம், அபிஷேகம். இன்னொன்று உங்க சுபாவம் மாறி நல்ல செம்மறி ஆடானனால உங்க உள்ளத்துல தெரியும், நான் இயேசுவோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவின் ரூபமாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உனக்குள்ள தேவன் பவுண்டேஷனை போட்டு எழுப்பி கொண்டு வர நீ கிறிஸ்துவின் மாளிகையாக மாறுகிறாய். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் மாளிகை அப்படின்னா கிறிஸ்துவின் ரூபம் உனக்குள்ள வந்துட்டு. பின்ன நீ பயப்படணுமா, கலங்கணுமா, வேதனைப்படணுமா? கிறிஸ்துவன் ரூபம் உனக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னா நீ கடவுளுக்கு அதே ஆக்டிவிட்டியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வயறு கண்டி கடியை கொண்டு அழுகவள் அல்ல,
ஒரு வியாதியை கொண்டு அழுகிறவள் அல்ல, ஒரு பிசாசை கொண்டு அழுகிறவள் அல்ல, ஒரு துன்பத்தை கொண்டு அழுகிறவள் அல்ல, ஒரு பாடை பார்த்து அழுகிறவள் அல்ல. கிறிஸ்துவின் சகல மேனி உனக்கு வந்த பின்பு நீ சகலதை வார்த்தையினாலே மாற்ற அதிகாரம் உனக்கு உண்டு. ஆமென். உனக்கு வருகிற எதிரிகளை மாற்ற அதிகாரம் உண்டு. உனக்கு வருகிற சத்துருக்களை மாற்ற அதிகாரம் உண்டு. குடிக்கிறவர்களை மாற்ற அதிகாரம் உண்டு. எல்லா அதிகாரம் உனக்குல வந்துட்டு. ஆமென். அது எல்லாம் தரத்தான் நீங்கள் தேவனுடைய மாளிகையை மாறுவதற்குத்தான் இயேசு சபையை வைத்திருக்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிரோம். அந்த 10 படிச்சு முடிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொரு மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அல்லேலூயா. முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆண்டவரே, கொஞ்சம் ஆடுகளை தந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஆடுகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அஸ்திபாகத்தில் ஆடுகள் இல்லை ஆண்டவரே, உம்முடைய அஸ்திபாகத்தில் ஆடுகள் இல்லை அப்பா. உம்முடைய அஸ்திபாரத்தில் ஆடுகள் நிக்கிறத நான் பார்க்க முடியல. உம் அஸ்திபாரம் விட்டு கவனிச்சிருங்க, உம்முடைய அஸ்திபாரத்தை விட்டு வேறொரு அஸ்திபாரத்தில் நிக்கிறதாக நான் பார்க்காது. அல்லேலூயா. ஆடுகள் தப்புமா? ஆடுகள் ஜெயம் கொள்ளுமா? ஆடுகள் விடுதலை அடையுமா? ஆடுகள் தப்பிக்குமான்னு கேட்கிறேன். எங்க போய் நிக்கிறாங்க? வேறொரு அஸ்திபாரத்தை. நான் கெஸ்ட் பாஸ்டர் வாரேன், உங்களை சந்தோஷப்படுத்த எனக்கு கொஞ்சம் செய்தி இருக்கு, உங்களை சந்தோஷப்படுத்த கொஞ்சம் அபிஷேக செய்தியெல்லாம் இருக்கும். அதை வச்சு அடிச்சு முழுக்கி சந்தோஷப்படுத்திட்டு தான் போயிடும். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க, சூப்பர் ஆளாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியர் பாஸ்டர் தெம்மாடி ஆக்கம், ஒன்றும் தெரியாது. ஆமே, ஆமே. அவன் எப்படி கட்டுறான்? கிறிஸ்து நியமித்தபடியே கட்டுகிறான். கிறிஸ்து நியமித்தபடியே அஸ்திபாரம் போடுகிறான். கிறிஸ்து நியமித்தபடியே அவன் உருவாக்குறான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மக்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்ப சபையை நான் என்ன கட்டுகிறேனோ அதை என்ன பார்க்கிறாரு, நான் என்ன விரும்புகிறேனோ அதை பார்க்கிறாரு, நான் எப்படி உருவாக்குறேனோ அதை கர்த்தர் என்ன பார்க்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க கிறிஸ்துவின் மாளிகை மாற போறீங்க. கிறிஸ்து போட்ட அஸ்திபாரம், அப்போஸ்தல உபதேச அஸ்திபாரத்துல நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. அதுக்கு தேவை 4 காரியம். 1 விசுவாசம், பாப மன்னிப்பு, ஞானஸ்நானம், தேவனால் பிறக்கப்படுறீங்க. இந்த 4 வேயம் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா 5வது பரிசுத்தமாகுதல். நீ எப்ப எல்லாம் பரிசுத்தமாக விரும்புறியோ அப்ப எல்லாம் அந்த நேச்சர் வெள்ளம் உனக்குள்ள இறங்கும். கரங்களை தட்டி கந்தன்னு சொல்லு. அல்லேலூயா. இந்த நேச்சர் வெள்ளம் இறங்கும், இந்த நேச்சர் அபிஷேகம் இறங்கும், நேச்சர் அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப நீ சொல்லுவேன், சுவிசேஷம் பேசி முடிஞ்ச வீட்டுல போய் ஜெபிக்கணும் சாயங்காலம். எனக்குள்ள கட்டுனாய், எனக்குள்ள நடத்தினாய், என் பவுண்டேஷன்ல கொஞ்சம் பிள்ளைகள் வந்தாங்க, அவர்களை என் மாளிகையை மாற்றுவேன். இதுக்கு தான் கர்த்தர் எங்களை தெரிந்து வைத்தார். ஹல்லேலூயா. இதுல எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரனாலும் சரி, தாளை நீங்க படிக்கும் போது தெரியும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கரெக்டா கிறிஸ்துவின் அப்போஸ்தல உபதேசம் இல்லாம எதை கட்டினாலும் நிக்காது. ஆமே, ஆமே. அவனுக்கு ஐயோ. ஆனப்படி சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவின் மாளிகை. கர்த்தர் விரும்புறது எப்படின்னு தெரியுமா? உங்க அப்பா ஒரு கலெக்டரா இருந்தா என் பிள்ளை கலெக்டர் ஆகணும். உங்க அப்பா ஒரு மந்திரியா இருந்தா என் பிள்ளை மந்திரி ஆகணும். அப்பா ஒரு ராஜாவா இருந்தா என் பிள்ளையும் ராஜாவாகணும். ஒரு கமாண்டரா இருந்தா என் பிள்ளை அப்படி ஆசைப்படுறது போலதான் என் ஆண்டவருடைய கண்ணீர். எனக்குப்பா என் பிள்ளைகள் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்குப்பா என் பிள்ளைகள் வளர வேண்டும். அப்ப நீங்க ஓடிட்டு நடந்தாலோ, அங்கே இங்கே ஓடினாலோ அப்பாவுக்கு தெரியும், மேய்ப்பன் இல்லாத என் பிள்ளை ஓடுகிறாள், மேய்ப்பன் இல்லாத என் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறான். இவன் ஆபத்து வருகிறது, இவன் நெருக்கம் வரப்போகிறது, துன்பம் வரப்போகிறது. ஏன்? ஓநாய்க்குள்ள விழுந்திருக்கான் என் பிள்ளை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம்.
ஓநாய்க்குள்ள பிள்ளை விழக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவரை கத்த திருவசனத்தை தருகிறார். இப்ப நீங்க கிறிஸ்துவின் மாளிகையாக்கம், காலகட்டி பிள்ளை வளரும் போல வளர்ந்து கொண்டு இருக்கதாக்கம், பொன் கொண்டு பொதிந்தது போல, வெள்ளியை கொண்டு பொதிந்தது போல, ரத்தினம் கொண்டு பொதிந்தது போல, வைடூரியம் கொண்டு பொதிந்தது போல திருவசனம் கொண்டு பொதிந்து கொண்டு இருப்பதாக்கம். இதனை புதிந்து தன் சரீரத்தை பாதுகாக்க சாத்தான் விடுக எந்த அம்பும் உனக்கு முன்னே வராது, எந்த அம்பும் உன்னை ஏற்காது. காரியம் கர்த்தர் உன்னை திருவசனத்தை கொண்டு உன் சரீரத்தை கட்டி இருக்கிறதுனால, அந்த சரீரம் இயேசுவுக்கு போய் வளருகிறதுனால எந்த பிரச்சனை வராது.